ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிசி லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா முட்டை குழம்பு தாங்க. உங்களுக்கு இந்த எறா முட்டை குழம்புல விருப்பமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது கூட வேணுனாலும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா காய் அதில் முட்டை எறா எல்லாமே இருக்கிறதுனால தனியாக இதுக்குன்னு சைட் டிஷ் சமைக்க தேவையில்லை. இதில் இருக்கிற காய்கறி எறா முட்டையை வச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். இதுக்கு நான் ஒரு 1/2 kg எறா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்பு எதுக்கு காட்டுறேன்னா, சப்போஸ் எறா க்ளீன் பண்ண தெரியலனா சேனலில் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் எறா க்ளீன் பண்ணுற டிப்ஸு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தலைவால் கிள்ளிட்டு சைடில் உள்ள அந்த பார்ட்டை தனியாக அப்படி கையில் உரித்து எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்கிற குடல் பகுதியை டூத்பிக் வச்சு சென்டரில் இந்த மாதிரி குத்தினோம்னா ஈஸியாக அந்த நூல் பகுதின்றது அந்த குடல் பகுதி அந்த கருப்பாக நூல் மாதிரி இருக்கிறது வந்துடும். மேலவும் எடுத்துடலாம், அடியிலும் எடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கூட சிலர் உள்ளே இருக்க அந்த நூல் மாதிரி இருக்க குடல் பகுதி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் காமிச்சிருக்கேன். இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா அலசிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 டைம் அலசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நல்லா கை வச்சு நல்லா கொஞ்சம் கிளறி பெசறினோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். பாருங்கள். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் உப்பு போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் நல்லா அலசிக்கணும். அலசிட்டு பிழிஞ்சு எடுத்து தட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் போட்டோம்னா அந்த நீச்சு ஸ்மெல் பேட் ஸ்மெல் வராது எறாலேருந்து. ஸோ அப்போ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எறா குழம்பு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேங்கிறதுனால நான் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டேன் நான் வறுத்துக்கிறதுக்கு. இப்போது நான் இது எறா குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலெலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பு கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு வெந்தயம் இது 4 கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொரிய வச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பூண்டு கருவேப்பிலை வதக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் வாசனை. இப்போ எறாவையை போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. ஃபஸ்ட்லேயே நம்ம எறா சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வதங்கும் போது எறா அதிலே வெந்துக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கிளறி கொடுக்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறமா போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் முன்னமே சேர்த்துட்டேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமாவே நான் இந்த ஸ்டேஜில் எறா போட்டுக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். எறால் அப்போ தான் உப்பு இறங்கும். நல்லா வதக்கிட்டு நான் காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது உப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அளவுக்கு இருக்கும் இது. இந்த குழம்புல எப்படிங்கன்னா தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாகவும் புளியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மீன் குழம்பு மாதிரி புளி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக புளி சேர்க்கணும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே வதங்க விடலாம். நடுவில் திறந்து 2 டைம் கிளறி விட்டு வதங்கட்டும். மூடி போட்டு சீக்கிரம் வதங்கிடும். எறாவும் உங்களுக்கு இதிலே பாதிக்கு மேலே வெந்துடும் இப்படி வதங்கும் போது. இப்போ பாருங்கள். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள். இந்த மிளகாய்த்தூள்
பரட்டி எடுத்துகிட்ட பிறகு மிளகாத்தூள் நெடி போகிறதுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நிறைய பேர் குவான்டிட்டி வேணும், ஒரு 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2-3 பேர்ன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன கோலி சைஸ் அளவுக்கு தான் நான் புளி ஊற வச்சுருந்தேன். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கும் போது போட்டோம், பத்தலைன்னா அப்புறமா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இது இப்போ கொதி வருது, நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக, இல்லைனா நீங்கள் விட்டுருங்க. இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வேக வச்சு தோல் உரித்து கீறி வச்சுருந்தேன். அந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக, உப்பு காரம் இறங்கிறதுக்காக கத்தியில் கீரல் போட்டு வச்சுருந்தேன். நான் 2 முட்டை எனக்கு தேவைங்கிறதுனால போட்டுக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். 4 முட்டையோ 5 முட்டையோ உங்கள் விருப்பம். இப்போ முட்டையோட அந்த எறா ஃப்ளேவர் இறங்கி அந்த குழம்புல அந்த முட்டை சாப்பிடும்போது குழம்புமே ருசியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு இந்த ஸ்டெப் நீங்கள் காரக்குழம்பு, மீன் குழம்புக்கு கூட இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளேம் நல்லா ஃபுல் சிம் பண்ணிவிட்டு, இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் நம்ம குழம்பு இறக்குவோம். ஸோ அந்த மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த எண்ணெய் அழகாக மேலே பிரிஞ்சு நிற்கும். இப்போது கொத்தமல்லி தூவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.